Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா weight loss challenge, அதாவது 30 days weight loss challenge day 1 இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்றேன் weight lossக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரெசிபீஸா இருக்கட்டும், நான் என்னென்ன பண்றேன்றதை டீடைலா வந்து நான் ஷேர் பண்ண போறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆட் ஆயிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்க உங்களால வந்து நல்லா வந்து weight loss வந்து பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வயிறு பகுதி தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, துப்பம் மாதிரி. அதனால இன்ச் டேப்பை வச்சு நம்ம வந்து அளந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேல் தொப்பையா வந்து இருக்குது. என்னன்னு தெரியல, அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து என்னோட வயிறு வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து நான் ஒரு இன்ச் டேப்பை வச்சு எடுத்துட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 வந்து இருந்தது. கரெக்டா வந்து 36 வந்து இருக்குது. லைட்டா லூஸ் விட்டு தானே எடுப்போம், ரொம்ப டைட்டா எடுக்க மாட்டோம். 36 வந்து இருக்குது. இது எந்த அளவுக்கு குறையுது இந்த 30 days சேலஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க, இன்ச் வந்து செக் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டா இருக்கும். டெய்லி வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். காலையில் வந்து எந்திரிச்சாச்சு, ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. மூஞ்சி அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்போ அப்படியே அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் காலையிலே பிரிஸ்காக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், என்னோடய வெயிட் வந்து 59.30 வந்து இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே என்னோடய வெயிட் வந்து 58லேயே 59லேயே போயிட்டே இருக்குது. இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது 59லேயே நின்றும். அது மாதிரி தான் முன்னால் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து குடிக்க போகிறேன் எம்டி ஸ்டொமக்கில். சுடுதண்ணியை வந்து ஒரு சைடு வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கப்பில் வந்து பிளாக் காஃபி போட்டிருக்கேன். எந்த ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி போடுறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சுடுதண்ணியை ஊற்றிட்டு உங்களால் சூடு பொறுக்கிற அளவுக்கு குடிங்க. ரொம்ப சூடாக இருந்தது ஃபஸ்ட்டு குடிக்கும்போது. அதுக்கப்புறம் அப்படியே வச்சு வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்து கிளம்பியாச்சு. சின்னதாக ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன எக்ஸசைஸ் தான் வந்து பண்ணேன். சரியான காத்தும் இளம் வெயிலுமா இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு வாக்கிங் போகலாம், இல்லைன்னா சின்ன எக்ஸசைஸ் யூடியூப்பில் போட்டாலே வரும். இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சின்ன எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணுற எக்ஸசைஸை காட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இதையும் கமெண்ட் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. அதனால தான் வந்து சரின்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டலை. நான் எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு காக்கா நின்று பார்த்துட்டே இருந்தது. சின்ன வார்ம் அப் மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ணேன். கொஞ்சம் நேரம் நல்லா வாக்கிங் வந்து போனேன். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக உண்மையாகவே இருந்தது. நமக்கு வந்து ஸ்டொமக் நல்லா வளையிற மாதிரி இடுப்பை வளைச்சு எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பண்ணுங்க. நாளைக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரியாவது பார்த்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிச்சாச்சு. நல்ல ஒரு பிரிஸ்காக இருந்தது, நல்ல ஒரு சன்செட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஒரு காற்று, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. நம்ம ஹெவியாக பண்ணால் கூட இன்னைக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து வராது, பட் லைட்டாக வந்து எனக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சமைக்க வந்து போகணும் இல்லையா, அதனால வந்து கிளம்பியாச்சு. நீங்களும் இன்றைக்கி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மாடியிலே ஒரு 10 தடவை 15 தடவையாவது டெய்லியும் நடந்துருவேன். இவ்வளோ பாருங்கள், 3வது மாடியில் நான் இருக்கிறேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதுவே எனக்கு ஒரு வாக்கிங் தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாக்கிங் பண்ணுற மாதிரி அது ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நடந்து போங்க. வேலைகளையே வந்து பார்த்திங்கன்னா தர துடைக்கிறது, அதாவது மாப் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குனிஞ்சு உட்காந்து துடைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலைல எல்லாருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். இட்லியும் அது கூட தக்காளி சட்னி தான் அவங்களுக்கு வந்து பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. ஏன்னா அந்த சமையல் டயத்தில் நம்ம போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து பண்ணோம்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிடும் சொல்லிட்டு நான் வந்து சமையல் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறேன். முளைக்கட்டிய பயிர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த முளைக்கட்டிய பயிர் வந்து ஆன்லைனில் தான் இப்போ வந்து வாங்குகிறேன். நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் பயிரை வந்து அலசிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வீட்டிலே வந்து பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து ஒரு கடாயில் முளைக்கட்டிய பயிர், அது கூட அதை வந்து அலசிட்டு அது கூட வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து உப்பு சேர்த்து இந்த சைடு வேக வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் ஓட்ஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஓட்ஸை வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க வேகிற அளவுக்கு இதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஓட்ஸ் வந்து ஒவ்வொரு தண்ணி அளவு வந்து உறிஞ்சும், அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் நல்லா குக் ஆகுற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா நிறைய 3 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இதை அப்படியே வந்து குக் பண்ணோன்னா பாருங்களேன் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இதை வந்து இப்படியே சாப்பிட்றதுன்றது நல்லா இருக்காது. நான் வந்து எப்படி காம்பினேட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். எல்லாருக்குமே இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு முளைக்கட்டிய பயிரும் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சிம்பிளான வேலைகள் தான், உங்களால் ரொம்ப டைம்லாம் எடுக்க தேவை கிடையாது. ஓட்ஸ் வச்சுருக்கேன் நான், அது கூட அவங்க எல்லாருக்கும் அரைச்ச இட்லி கூட அரைச்சேன் இல்லையா, தக்காளி சட்னி, அதை வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டிய பயிர், அந்த முளைக்கட்டிய பயிர் அவிச்ச தண்ணி வந்து எடுத்துருக்கேன். அப்போ பாருங்களேன் இந்த ஓட்ஸ் கூட இந்த தக்காளி சட்னியை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிச்சு சாப்பிட்ற ஆள் தான். அதனால இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். புரோட்டீன் ஃபைபருக்கு ஒரு பஞ்சமே இல்லாத ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். நீங்க வந்து இதுதான் சாப்பிடணும்னு கிடையாது, ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன், நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கேப்பை கூழ் வந்து அம்மாச்சிக்கு கிண்டலான்னு சொல்லிட்டு சரி அதே நம்மளும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து கேப்ப மாவு தேவையான அளவு சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து கரைச்சிடணும். அடுப்பை வந்து ஆன் பண்ணிடக்கூடாது, கட்டிப்படாமல் கரைச்சிட்டு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க அந்த தண்ணியிலே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சு அப்படியே மெதுவாக கிண்ட ஆரம்பிக்கணும். எந்த ஒரு கட்டிகளுமே இல்லை பாருங்களேன், இந்த மாதிரி வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா கிண்ட இந்த மாதிரி ஒரு களி பதத்துக்கு வரும். இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு அப்படியே வந்து தயிர் போட்டு கரைச்சி கொடுத்துருவேன். நான் பிளெயினாக தான் எனக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இடையில நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிங்க, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குடிங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு உடனே நீங்கள் சில பேர் தண்ணி குடிப்பீங்க, அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, அதுவுமே தொப்பையாக வந்து மாறிடும். இப்போ பாருங்களேன் நம்மளோட கேப்பக்களி இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கோம், ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. அது கூட வந்து 2 மீன் துண்டு குழம்பு அந்த கிரேவியோடு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த முளைக்கட்டிய பயிர் மிச்சம் இருந்தது அதுவும் எடுத்திருக்கேன். இது வந்து மரவள்ளி கிழங்க லைட்டாக வந்து நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணுறது அம்மாச்சி வந்து பண்ணுவாங்க. நெய் லைட்டாக போட்டுட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவிச்சிட்டு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே இந்த களியோட மீன் குழம்பு அந்த மீன் துண்டோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. களி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஒரு டயட் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இப்போ களி கூட நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மிஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் வந்து ஒரு வெள்ளரிக்காவை எடுத்து கட் பண்ணி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு, வெள்ளரிக்காய் அப்படியே கடிச்சு சாப்பிட்றதோட நல்லா தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு, தின்னாக இருக்கிறதுக்கு. அதுக்கும் அதை தான் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாருங்களேன் இவ்வளோ பீசஸ் வந்து ஒரு வெள்ளரிக்காலே வருதா, நல்லா நமக்கு வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வெள்ளரிக்காலாம் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ வெளிச்சம் வெளியில் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து முட்டை பொரியல் மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து முட்டை ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துருந்தேன். அதுதான் கொஞ்சம் ஆயில் தான் போட்டிருந்தேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கூட இருக்காது, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குழம்புல போட்ட மீன் துண்டு வந்து பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். பாருங்களேன் வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடணும். எப்போவுமே சொன்னாங்க சூரிய உதயத்துக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட இரவு உணவு முடிச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாடிக்குமே. நான் வந்து சாப்பிட்டேன். இது ஏன் இப்படி சாப்பிட்றேன் அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அப்படிங்கும்போது நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து அடுத்து பசிக்காது. அப்படியே இன்கேஸ் வந்து பசிக்குதுன்னா நம்மளோட ஆசைகள் மட்டும்தான் காரணம். தண்ணி மட்டும்தான் அதுக்கப்புறம் குடிப்பேன், நல்லா குடிங்க. க்ரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குடிச்சிக்கலாம், தண்ணி நிறையா குடிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 6:30 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட்றாதீங்க. எல்லாருக்கும் பாருங்களேன் தோசை சட்னி எல்லாமே அரைச்சி நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இடையில தண்ணி மட்டும் நான் வந்து குடிச்சுப்பேன். மற்றபடி நம்ம வந்து அந்த ஆசையில் வந்து விழுகக்கூடாது. நமக்கு வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பசி அளவு இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் நம்மளோட ஆசைகள் தான் நம்மளை வந்து நிறைய சாப்பிட வைக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு குறிக்கோள் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை பண்ணும்போது
வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும். டின்னர் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் குளிச்சு கொஞ்சம் திருப்பியும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா தூங்க முடியாது இல்லையா? குளிச்சுட்டு கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குது. இப்போ வந்து ஹாட்டாக இருக்குது இல்லையா? இதில் போயிட்டு எதுவுமே குடிக்க தோணலை. நல்லா குடிச்சிட்டு இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக் போனேன். வீட்டுக்குள்ளே தான் வந்து வாக் போனேன். வீடியோ எடுக்கலை, எல்லாரும் இருந்தாங்களா, ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கலை. கண்டிப்பாக நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நல்லா வாக் போங்க. உங்களுக்கு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ சொன்னது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டு எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் டெய்லி போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பயன்படுறது மட்டுமின்றி எல்லாருமே வந்து பயன்பெறுவாங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.